வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் பத்மநாபன். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னையே பெரிய சம்பவமாக பண்ணி விட்ருப்பாங்க. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் பேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் ஆப் யூஸ் பண்ணுறேன். இதனால வந்துட்டு எனக்கு ஒரு QR கோடு இருக்குது. அதாவது என்னோட கடையில் எனக்கு ஒரு QR கோடு இருக்குது. இது சம்பந்தமாக ஒரு ஏஜென்ட் வந்தார். அதாவது கூகுள் பே பிஸ்னஸில் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். சரி என்னன்னு கேட்டேன், இது மாதிரி உங்கள் மொபைல் கொடுங்க, சின்னதாக ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு மாதம் 2 மாதத்துக்கு பிறகு இது மாதிரி கூகுள் பே பிஸ்னஸில் இருந்துட்டு ஏஜென்ட் ஒருவர் வந்துட்டு நம்மளோட ப்ரொஃபைலை வெரிஃபை பண்ணுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட மொபைலை கொடுத்தேன். மொபைலை கொடுத்த உடனே என்னையே ஒரு ஸ்கேமரா, அதாவது ஸ்கேம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக என்ன ஸ்கேம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்புறம் என்ன, ஓகே கூகுள் பேல அப்படின்னாப்பா என்ன ஸ்கேம் பண்ணியிருப்பாங்க? ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு கூகுள் பே பிஸ்னஸ் அந்த QR கோடை யூஸ் பண்ணுறது நமக்கு ஃப்ரீயா இல்லை வந்துட்டு ஏதாவது சார்ஜஸ் பண்ணி அந்த QR கோடை வாங்கணுமா அப்படின்ட்டு முதல் தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏஜென்ட் நான் உங்களோட ப்ரொஃபைலில் வெரிஃபை பண்ணணும், உங்களுக்கு மட்டும் கிடையாது, அதாவது இங்கே இருக்கிறவங்க எல்லாரோட ப்ரொஃபைலும் நான் வெரிஃபை பண்ணணும், நான் ஒவ்வொரு கடையாக வந்துட்டு நான் பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்ட்டுன்னு நிறைய பேர் இப்போ 2 மாதத்துக்கு ஒரு டைம் நான் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, நானும் வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு என்னோட ப்ரொஃபைலில் காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஏஜென்ட் வந்தார். அவர்கிட்டையும் என்னோட மொபைலை நான் கொடுத்தேன். அவர் தான் என்னை வச்சு செய்யணும்னு நினச்சாரு, பட் முடியலங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது QR கோடை வச்சுட்டு அவரு என்கிட்ட வந்துட்டு காசு கேட்குறாரு. என்னன்னா QR கோடு வச்சா காசு கேட்குறீங்க, புதுசா ஃப்ரீ தானே QR கோடு அப்படின்ட்டு நான் கேட்டேன். இல்லை இதுக்கு வந்துட்டு 50 ரூபாய் நாங்கள் சார்ஜஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபாய் என்கிட்ட கேட்டார். நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு கடைக்காராக இருந்தீங்கன்னா அப்போ இதை தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஜென்ட் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கணும், நமக்கு QR கோடு ஃப்ரீயா இல்லையா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். சரி ஓகே, இது சம்மந்தமாக நான் என்ன பண்ணிட்டேன், அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட QR கோடு முதல் ஃப்ரீயா இல்லையான்னு சொல்லிட்டு கூகுள் நிறுவனத்துக்கிட்ட நான் வந்துட்டு சர்ச் பண்ணேன். அது வந்துட்டு கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதாவது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முழுமையாகவே ஃப்ரீ, நம்மளுக்கு இந்த கூகுள் பே பிஸ்னஸில் QR கோடு கம்ப்ளீட்லி ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நான் வந்துட்டு சர்ச் பண்ணேன். அந்த வணிகருக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த QR கோடு நம்ம வாங்குறோம்ல, அதுக்கு ஃப்ரீயாக இல்லை ஏதாவது காசு ஆண்டுன்னா அதுவும் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் வந்துட்டு என்கிட்ட காசு கேட்குறாரு. அவர் எந்த ஒரு இதுவில் அவர் என்கிட்ட காசு கேட்டாருன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஏன்னா அவர் சம்மந்தமாக கண்டிப்பாக நான் பேச விரும்பலை. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கடைக்காராக இருந்தீங்கன்னா அப்போ உங்களை தேடி கூகுள் பே பிஸ்னஸில் இருந்துட்டு நான் ஒரு ஏஜென்ட் வந்திருக்கேன், உங்களோட ப்ரொஃபைலை நான் வெரிஃபை பண்ணணும். அதாவது உங்களோட கூகுள் பே பிஸ்னஸ் ஆப்பை கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டு நான் ஜஸ்ட்டு ஒரு வெரிஃபைடு உங்களை வந்து விசிட் பண்ணி நான் வெரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலை கேட்பாரு. தயவு செய்து அந்த மாதிரி கொடுத்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி அவருக்கு கூகுள் பே ஐடி கார்டுன்னு ஒன்று இருக்கும். அதாவது அவர் கூகுள் பேல தான் ஒர்க் பண்ணுறாருன்னு ஒரு ஐடி கார்டு இருக்கும். அந்த ஐடி கார்டை ஃபர்ஸ்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது அவர்கிட்ட கொடுத்துட்ட பிறகு அவர் இந்த மாதிரி QR கோடு ஒன்று வைக்கிறேன், காசு நீங்கள் வந்துட்டு கட்டுற மாதிரி இருக்கும், ஒரு 50 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவு செய்து அந்த சொல்கிற விஷயத்த நம்பாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா QR கோடு கம்ப்ளீட்லி ஃப்ரீங்க. கூகுள் நிறுவனமே நம்ம கிட்ட சொல்லிடுச்சு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதாவது நான் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணும்பொழுது இது ஃப்ரீயா இல்லையான்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா என்கிட்ட பண்ண சம்பவம் என்னன்னா, வந்தார் என்னோட மொபைலை வாங்கினாப்புல, அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டாப்புல. சரி ஓகேங்க, 2 மாதத்துக்கு ஒரு டைம் உங்களோட QR கோடை நீங்கள் மாற்றி ஆகணுங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே நான் மாற்றிக்கிறேன், இதுலனா இருக்குது, நீங்கள் தரீங்களான்னு கேட்டேன். தரேங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, அப்போ நீங்கள் தர மாதிரி தான் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவரும் வந்துட்டு ஒரு QR கோடை வச்சுட்டு நீங்கள் இதுலேயே பேமெண்ட்டை வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்கலாம், ஆனால் வந்துட்டு இதுக்கு ஒரு 50 ரூபாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோடனே, என்னண்ணா சொல்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு இப்போ தான் வரீங்களா இல்லை ஆல்ரெடி வந்திருக்கீங்களா, இல்லை புதுசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் நிறுவனத்தில் இருந்துட்டு இந்த மாதிரி QR கோடுக்கு சார்ஜஸ் பண்ண சொல்லி வாங்கி கேட்டிருக்காங்களா அப்படின்னு ஏன்னா கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை நிறைய பேர் வராங்க, ஆனால் இந்த மாதிரிலாம் வந்துட்டு QR கோடுக்கு நாங்கள் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்லாம் சொல்லலையே, நீங்கள் நான் புதுசாக வந்துட்டு காசு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு இருந்துட்டு சரி ஓகே நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரேன், நான் பார்த்துக்கிறேன், இந்த காசு நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் கூட்டு சொன்னேன், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா QR கோடுன்றது ஃப்ரீ. அதாவது இது வந்துட்டு இது வரைக்கும் எனக்கு காசு யாரும் கேட்டது கிடையாது, நீ தான் புதுசாக கேட்குற.
ஏன் நீ கேட்குறேன்னு எனக்கு தெரியல, நீ அங்கே ஒர்க் பண்ணுறல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, இது ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்புறம் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைலண்டாக போயிட்டாரு. நானும் அந்த என்னோட பிஸ்னஸில், அதாவது நானும் வந்துட்டு கடையில் இருக்கும்பொழுது சரி நம்ம எதுவும் பெருசாக பேச தேவைன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா கியூஆர் கோடு ஃப்ரீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு யார், உங்கள் மொபைல், அதாவது உங்களோட ஐடி கார்டை காமிங்கன்ட்டுன்னு நீங்கள் வெரிஃபைட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை நீங்கள் கொடுக்கணும். அவங்க அதை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு தயவு செய்து கொடுக்காதீங்க. முதல்ல நீங்கள் அவங்க கூகுள் பேலேருந்து தான் வந்திருக்காங்களான்னு பார்த்துட்டு வெரிஃபைட் பண்ணிவிட்டு நீங்கள் முதல்ல உங்கள் மொபைலை கொடுங்க. அதுக்கப்புறம் அவர் வெரிஃபைட் பண்ணுற வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூடயே இருந்து அதுக்கப்புறம் உங்களோட மொபைலை வாங்கிக்கங்க தயவுசெய்து. ஏன்னா இதுலேயும் அதாவது சின்ன சின்ன ஸ்கேம் தான் பெரிய லெவலில் நம்மளுக்கு வந்து மாட்டிக்கும். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் தயவு செய்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பத்மநாபன் அஃபிஷியல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. டாடா.